பிரியமானவர்களே, நாம் இன்னைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கானா அப்படிங்கிற ஒரு ஊர்ல செஞ்ச அற்புதத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த நிகழ்ச்சி யோவான் 2வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. கலிலேயாவில் கானா அப்படின்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல ஒரு திருமணம் நடந்துச்சு. அந்த திருமணத்துக்கு இயேசுவும் அவருடைய தாயாகிய மரியாளும் அவருடைய சீடர்களும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. இவங்க எல்லாரும் அந்த திருமணத்துல கலந்துக்கிட்டாங்க. யூதர்களின் வழக்கப்படி திருமண விருந்தில் திராட்சை ரசம் கொடுப்பாங்க. அந்த திருமண விருந்துலையும் திராட்சை ரசம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த திராட்சை ரசம் தீர்ந்து போயிடுச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட இயேசுவின் தாயாகிய மரியாள் அவர்கிட்ட வந்து, இந்த திருமண வீட்டில் திராட்சை ரசம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என்னோட வேலை இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மரியாள் அங்கிருந்த வேலைக்காரங்க கிட்ட, இவர் உங்களுக்கு சொல்றத செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. யூதர்களுக்கு சுத்திகரிப்பு சடங்குகள் நிறைய இருந்துச்சு. அதனால அந்த திருமண வீட்டில் சுத்திகரிப்புக்காக பெரிய பெரிய கற்சாடிகள் 6 இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு கற்சாடியும் 2 அல்லது 3 குடம் தண்ணீர் பிடிக்கும். அந்த அளவுக்கு பெரிய ஜாடிகள் அங்கே 6 ஜாடிகள் இருந்துச்சு. இந்த வேலைக்காரங்க கிட்ட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜாடிகளை தண்ணீரால் நிரப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுக்குறாரு. உடனே அந்த வேலைக்காரங்களும் அந்த ஜாடிகள் ஃபுல்லாக தண்ணியை நிரப்புறாங்க. அந்த 6 ஜாடிகளையும் தண்ணீரால் நிரப்புனதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கிருந்த வேலைக்காரங்க கிட்ட, இதிலிருந்து கொஞ்சம் எடுத்துட்டு போய் பந்தி விசாரிப்புக்காரர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் அதை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுத்தாங்க. அவர் அதை ருசிச்சுட்டு, எல்லா வீட்லேயும் முதல் ரக ரசத்தை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் தரம் தாழ்ந்த ரசத்தை கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் முதல் ரக ரசத்தை இவ்வளோ நேரம் வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாரு. இதுதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செஞ்ச முதல் அற்புதமாக யோவான் சுவிசேஷத்துல எழுதப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷராய் அவதரித்து மனுஷங்களோட வாழ்ந்தப்ப 1000 அற்புதங்கள் செஞ்சாருனோ, அந்த அற்புதங்களையெல்லாம் எழுதுனா உலகம் முழுக்க புத்தகங்களாக நிரம்பி இருக்கும்னு யோவான் 21வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இத்தனை அற்புதங்கள் செஞ்சாலும் முதல் அற்புதத்தை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறைவுபட்டிருந்த ஒரு திருமண வீட்டில் தான் செஞ்சார். இன்னைக்கும் பிரியமானவர்களே, நம்மெல்லாம் அநேகரோட திருமண வாழ்வு குறைகளால் தான் இருக்குது. நாம் இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். குறைவுபட்டிருக்கிற நம்ம திருமண வாழ்க்கையை ஆண்டவர் நிறைவாக்க வல்லவராக இருக்காரு. வெறும் தண்ணியாக இருக்கிற நம்முடைய திருமண வாழ்க்கையை சுவை மிகுந்த திராட்சை ரசமாக மாற்ற நம்ம ஆண்டவர் வல்லவராக இருக்காருன்னு நாம் விசுவாசிப்போம். அது மட்டும் இல்லை பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தில் நமக்கு இன்னொரு ரகசியமும் இருக்குது. அது என்னன்னா, இயேசுவின் தாயாகிய மரியாள் ஆண்டவர்கிட்ட போய் திராட்சை ரசம் இல்லைன்னு சொன்னப்போ, இன்னும் என் வேலை வரலை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனாலும் மரியாள் அங்கே இருந்தவங்க கிட்ட, இவர் சொல்கிறத செய்யுங்க அப்படின்னு ஒரு கட்டளை கொடுக்குறாங்க. அதே தான் பிரியமானவர்களே, நாமளும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்கிறதுக்கான வேலை இன்னும் வரலைனாலும் ஆண்டவர் சொன்னதை நம்ம செஞ்சோம்னா ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்காரு. அப்படிங்கிறது தான் அந்த ரகசியம். கடைசியாக திராட்சை ரசங்கிறதுக்கான ஆவிக்குரிய அர்த்தம் என்னங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவங்களுக்காக தன்னையே பாடுபட கையளித்த அந்த இரவில் தன்னோட சீடர்களெல்லாம் கூப்பிட்டு திராட்சரசம் நிறைஞ்ச ஒரு கிண்ணத்தை எடுத்து, இது அநேகருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என் இரத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ திராட்சரசம் அப்படிங்கிறது ஆண்டவருக்கும் நமக்குமான புது உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்குது. ஆண்டவரை விசுவாசித்து அவரோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கேற்ற பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருத்தரையும் தன்னோட வெளியேற பெற்ற இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தவான்களாக ஆக்கிறது தான் ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலையும் செய்கிற முதல் அற்புதமாக இருக்குது. இதை வெளிப்படுத்துறதுக்காகத்தான் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.